படைத்த பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மீட்டெடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் பரிசுத்தத்தில் நம்மை நடத்துகிற தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஒரு கிராமத்துல பஞ்சம் ஏற்படுது, தண்ணீர் இல்லை, வறட்சி ஏற்படுகிறது, மழை இல்லை, விவசாயம் செய்ய முடியல, விவசாயம் இல்லாததுனால ஆகாரம் இல்லை. அநேகர் கவலைப்பட்டார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். எனவே சிலர் என்ன செய்தார்கள் என்றால் அந்த நிலத்தை விற்றுவிட்டு வருகிற பணத்தை கொண்டு சிலர் வாழ்ந்தார்கள். இன்னும் சிலர் அந்த நிலத்தை விற்றுவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஆனா அதுல ஒரு சகோதரன் மட்டும் என்ன பண்ணல, கடவுளை நம்பினான். கடவுளை நம்பினதுனால அவன் அந்த நிலத்தை விற்று விடல, கடைசி வரைக்கும் தானே வைத்துக் கொண்டிருந்தான். அப்ப எல்லாரும் அவனை பார்த்து சொன்னாங்க, இந்த வறட்சியில இந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போற, சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா, நீ இதை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு வேற வேலை பார்த்துக்கோ, அல்லது அந்த பணத்தை வைத்து வாழ்ந்துக்கோ என்று சொல்லி பலர் பலவிதமாக சொல்லினார்கள். ஆனா அந்த சகோதரன் அதை எதுவுமே கேட்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், கடவுள் பார்த்துக்குவாரு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில சொன்னான். அப்படி பார்த்து எல்லாருக்கும் ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும், இவ்வளவு கஷ்டத்திலையும் இவன் நம்புறானே, எப்போ மழை வருது, எப்ப இந்த பஞ்சமழை தீருதுன்னு சொல்லி பலர் பரிதாபப்பட்டார்கள். ஆனால் அந்த சகோதரன் கடைசி வரைக்கும் நம்பிக்கையாவே இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அப்போ அந்த வார்த்தையின் பிரகாரமாக அந்த சகோதரன் நம்பிக்கையா இருந்தான். கருமேகங்கள் வந்தது, மழை பொழிந்தது, பஞ்சமெல்லாம் நீங்கிற்று, தண்ணீர் ஊற்றாய் பெருகியது, அந்த கிராமம் செழிப்பாக மாறினது. நிலத்தை விற்று போனவர்கள் ஏமாந்து போனார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நிலத்தை விற்காமல் வைத்திருந்த சகோதரனோ சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தான். அப்ப இன்றைக்கு உலக பிரகாரமாக பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான இழப்புகள் வரலாம். ஆனால் என்ன வந்தாலும் நாம கடவுள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையில நிலையாக நிலைத்திருக்க வேண்டும். கடவுள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையில நாம சோர்ந்து போக கூடாது. ஏனென்று நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் மேல் சதா காலமும் நம்பிக்கை வையுங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை. ஆம் என கண்பானவர்களே, கர்த்தர் மேல் சதா காலமும் நம்பிக்கை வையுங்கள். எந்த நிலையில இருந்தாலும், எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தராகிய யெகோவா நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அந்த கண்மலையான கடவுள் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை தள்ளிவிடாதவர், நம்மை ஏமாற்றாதவர். அந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வை ஆஸ்வதிப்பார். கடவுள் நமக்கு சமானத்தை தர வல்லவராயிருக்கிறார். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நாம அந்த நித்திய கண்மலையாகிய இயேசுவில நாம நம்பிக்கை வைப்போம். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம வாழவோம். என்றால் விசுவாசமுடையவர்களாய் நீங்கள் எதை கேட்டாலும் அதையே பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். விசுவாசமுடையவர்களாக நாம கிறிஸ்துவில நிலைத்திருப்போம். ஜீவ தண்ணீராகிய இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆஸ்வதிப்பார், நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை தருவார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். சதா காலமும் எங்களை ஆளுகை செய்கிற வான்லோக பிதாவே, நித்தமும் எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுடைய தேவையை நிறைவேற்றி என்னுடைய வாழ்வை திருப்தி ஆக்குகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆம், எல்லா நிலைகளிலும் எப்போதும் நாங்கள் உம்மையே நம்ப வேண்டும், உண்மையிலே விசுவாசம் வைத்து வாழ வேண்டும். அப்படியாக இருக்கிற பொழுது நீர் எங்களுக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உம்மை பற்றி நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு, அதன் வழியாக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த பொல்லா உலகத்தில, மோச நாசம் நிறைந்த உலகத்துல, வியாதி கஷ்டங்கள் நிறைந்த உலகத்துல, வறட்சி பஞ்சம் நிறைந்த உலகத்துல நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்வை செழிப்பாக்குவீராக, எங்களுடைய வாழ்வை ஆஸ்வதிப்பீராக. எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீரே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்முடைய ஒத்தாசையினால எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று
சிறந்த வெற்றியாளர்களாக திகழ்வதற்கு நீர் எங்கள் உதவி செய்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லா நிறைவான முழுமையான ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.